பேப்பரில் யூனிட் 1 ப்ராபபிலிட்டி டாப்பிக்கில் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ரெலவெண்ட்டாக இப்போ ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். நமக்கு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் 5 இண்டிபெண்டன்ட் ட்ரையல்ஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 and 2 சக்ஸஸ்ன்னு கொடுத்து பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பேராமீட்டர் ஆஃப் பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ n வந்து 5. நமக்கு பைனாமியல் இந்த ஒரு வேர்டு கொடுத்துட்டாலே NCX P power X Q power n minus x இந்த கண்டிஷன் தெரியும். NCX P power X Q power n minus x n கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி 1ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ப்ராபபிலிட்டி 2ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ P of 1 P of 2 தனித்தனியாக எடுத்துக்கோங்க. இது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 5C1 1ங்கிறதுனால 1, Pயோட வேல்யூ தெரியாது. ஸோ PQ 5 minus 1 4 இதோட ஆன்சர் கொடுத்துருவாங்க. செகண்ட் வேல்யூ கொடுத்தனால 5C2 P square Q power 3 இதனோட வேல்யூவை கொடுத்துருவாங்க, எழுதிக்கலாம். இப்போ இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நம்ம PQவோட வேல்யூ பார்க்கணும். அவ்வளோதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணும்போது இது ஜஸ்ட் டிவைட் பண்ணுங்கள். நம்ம ப்ரீவியஸாக இதே மாடலில் தான் ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2P இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். Pக்கு மேலே ஒரு ஆர்டர் இருக்கும், Qக்கு கீழே ஒரு ஆர்டர் இருக்கும். அப்போ 2P/Q நார்மல் கேல்குலேஷன் தான். சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸி. ஈக்குவலன் டு 1/2 ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. அப்போ 4P ஈக்குவலன் டு இது வந்து 2 4 தான் இருக்குது. அடுத்து இருக்கிற வேல்யூ நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு கூட எழுதிக்கோங்க. கிராஸாக கொண்டு வந்தீங்கன்னா 4P ஈக்குவலன் டு Q. அப்போ 4P ஈக்குவலன் டு 1 minus P. ஒரே ஆர்டரை மாற்றணுங்கிறதுக்காக Qவை 1 minus Pன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் Pயோட வேல்யூ நமக்கு கிடைச்சி. நமக்கு கொஷினில் P தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணாலே போதும். இந்த மாடல் ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். செகண்டு, இந்த மாதிரி கொஷின் பார்ட் பி கொஷினாக கண்டிப்பாக கேட்பாங்க. ஏ பேர் ஆஃப் டைஸ் இஸ் த்ரான் 4 times டாஸ் பண்ணுறாங்க. இஃப் கெட்டிங் ஏ டபுள்லெட் இஸ் கன்சிடர் ஏ சக்ஸஸ். ஸோ டபுள்லெட் பேர் ஆஃப் டைஸ்னால் டை ப்ராப்ளத்தில் நம்ம 2 டை டாஸ் பண்ணோம்னா நமக்கு 36 பீசஸ் கிடைக்கும். ஸ்கூல் லெவலில் எழுதியிருப்போம் 1,1 1,2 அப்படி எழுதுறது. இதில் டபுள் சேம் டேட்டாவாக வர்றது தான் சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 சக்ஸஸஸ். 2 சக்ஸஸ் வர்றதுக்கான என்ன பாசிபிலிட்டி அப்படின்னு 2 அப்படிங்கிறப்ப முதல்ல டபுள்லெட்னா என்னது 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6. ஸோ மொத்தம் 6 இருக்குது. டோட்டலாக நமக்கு கிடைக்கிறது 36 பீசஸ். 6/36. அப்போ இது ரெடியூஸ் பண்ணுங்கள். Qவோட வேல்யூ பாருங்கள். பைனாமியல் கொடுத்ததுனால NCX P power X Q power n xல ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நமக்கு கேட்டிருக்கிறது 2 தான். 2 சக்ஸஸஸ். 2னா X equivalent to 2. ஸோ X equivalent to 2 போட்டு ஒர்க் அவுட் பண்ணால் we get the answer. இந்த மாதிரி கால்குலேஷன் எல்லாமே நீங்கள் கேல்குலேட்டர்லேயே ட்ரை பண்ணிக்கலாம். 4C2 Pயோட வேல்யூ இப்போ தான் பார்த்தோம் 1/6. Qவோட வேல்யூ நெகட்டிவ் 5/6 பவர் 4 minus 2. இங்கே 2 கேட்டதுனால எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஸோ இந்த 2 ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ரெலவெண்ட்டான கொஷின்ஸ்க்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்கன்னா மீன் அண்ட் வேரியன்ஸ் எடுத்து எழுதி ஒர்க் அவுட் பண்ணுங்கள்.